வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். கிறிஸ்து இயேசு நமக்காக தன்னையே என்ன செய்தாரா? அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கிறார். அதனால தான் சொல்லுகிற போது ஏசாயா 53 சொல்லும்போது சொல்லு, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் எல்லா அடிகளை என்ன செய்தாரா? தம்மேலே. இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, மாற்றங்கள் நடக்கிறது, ஜீவ தண்ணீர் வருகிறது. வெளிப்படுத்தல் 22:17 சொல்லுகிறது, ஆவியும் மணவாட்டியும் வாய் என்கிறார்கள், கேட்கிறவனும் வாய் என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். பாருங்க சொல்றாரு, இலவசம். ரட்சிப்பு இலவசம். நீ வாழ விரும்புகிறாயா? ஒரு நித்திய வாழ்க்கை வாழ விரும்புகிறாயா? இயேசுவினிடத்திலே அந்த ரட்சிப்பு உனக்கு இலவசமாய் வைக்கப்பட்டிருக்கிறது.